வெடி விபத்து ஏற்பட்ட குடும்பத்தை வந்து ஆறுதல் கூறுறதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சிக்கார தலைவர் வந்து அப்போ வந்து ஒரு மேடை பேச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருகின்ற தமிழ்நாடு தேர்தலில், அதாவது 2026 தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி இல்லாமல் அரசியல் நகர்வு அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருக்காரு. அது உங்களுடைய பார்வை? அது ஏற்கக்கூடியதானே. அண்ணன் சொல்றது இப்ப வட மாவட்டங்கள்ல வந்து திமுகவின் அதிகப்படியான வெற்றிக்கு காரணம் அண்ணன் தான். அதுல அவருடைய வலிமை அவருக்கு தெரியுது இல்லையோ, அருகில் இருந்த தம்பி, அவர் தம்பி எனக்கு தெரியும். அது அதில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கும் தெரியும். அவர்களைப் போல ஈடுபாட்டோட களப்பணியாற்றுவதற்கு ரொம்ப கம்மி தான், மற்ற இயக்கங்கள்ல கம்மி. எங்க இயக்கங்கள்ல எங்க பிள்ளைகள் உழைப்பாங்க, அவ்வளவு ஈடுபாட்டோட உழைப்பாங்க. அந்த இதுல சொல்றாரு. இப்ப அவர் வேணாம்னு தவிர்க்க சொல்லுங்களேன். திமுக தான் யாரு இப்ப கூட்டணியில் இல்லை. இப்ப நான் வந்து அவரு வழியோட பதிவு செஞ்ச ஒரு மொழியை நான் திருப்பி உங்களுக்கு பதிவு செய்யறேன். என்னை மனிதனாவே மதிக்காத இந்த மக்கள் தலைவனா எப்படி ஏற்பாங்கன்னு கேக்குறாரு. உங்ககிட்ட பதில் இருக்கா? அவரை நீங்க தாழ்த்தப்பட்டவர் என்று பார்க்காம ஒரு தமிழனா பார்த்து இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மிக சிறந்த ஒரு தலைவர் அப்பவே கிடைச்சிருப்பாரு. ஆனா நீங்க அவரை ஒரு தாழ்த்தப்பட்டவரா நினைச்சு சில பல தொகுதிகளே குறுக்குனது அது நாட்டு மக்களினுடைய தவறு தானே ஒழிய அவருடைய தவறு இல்லை. இப்ப என்னையே எடுத்துக்கிறங்க, ஒரு எளிய மகன் 13 ஆண்டுகளா இரு கையும் ஏந்தி கெஞ்சிட்டேன் என் மக்கள்கிட்ட. தொடர்ச்சியா உங்களுக்கு தெரியுது, கோவப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, சரியில்லைன்றீங்க. எதுவுமே சரியில்லை. ரேஷன்ல அரிசியாவது சரியா இருக்கா? எதுவுமே சரியில்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் நீங்க அந்த திருப்பி இந்த அநியாயமான இந்த அநீதியான அரசு தொடர்வதற்கு திருப்பி அதே அதிகாரத்தை நிறுவுவதற்கு வாக்கு செலுத்தி விட்டுறீங்க. அது யாரோட தவறு? அங்கதான் பிரச்சனை. இப்ப அந்த இடத்துல அதனால அவர் சொல்றாரு, அவரு இப்ப சரி தனியா வந்து நின்ன என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நீங்க அவருக்கு வாக்கு செலுத்துவீங்களா? துணிஞ்சு சொல்ல முடியல. இல்ல பொதுவாகவே ஜனநாயகம் இல்லையா, அந்த வாக்கு செலுத்துறது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சது தானே. இப்ப எங்க ஆளுல கேட்பாங்க, நீங்க எல்லாம் யாருக்கு செலுத்துவீங்க? நீங்க தமிழர் இல்ல.